Welcome to my channel SaKarasaathamum Vadakarium. First week of Cook with Komaliல கிரேஸ் அக்கா தான் வின் பண்ணாங்க. அவங்க பண்ண ரெசிபி தான் இறால் மிளகு பிரட்டல். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ரசம் சாதமோடு சேர்த்து இந்த இறால் மிளகு பிரட்டலை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு போட்டு இறால் மிளகு பிரட்டல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகணும், அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அளவு அதிகமாக்கிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணுற நார்மல் தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளில் இருக்க அந்த நெடி போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். அடுத்து நான் ப்ரான் எடுத்திருக்கேன். மேலே இதில் கருப்பாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ப்ரானில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் ப்ரானை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ப்ரானை இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்பயுமே இறால் மிளகு பிரட்டல் இல்லைனா இறால் தொக்குலாம் பண்ணும்போது தண்ணி நிறையா சேர்த்து குக் பண்ணக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா அது குழம்பு மாதிரி மாறிடும். இறா குக் ஆகும்போதே இந்த மாதிரி தண்ணி வெளியே விடும். அதுவே இந்த மாதிரி பிரட்டல் தொக்குக்கெல்லாம் போதும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா ப்ரான்லாம் நல்லா சூப்பராக குக் ஆகி நம்மளோட பிரட்டலும் ரெடி ஆகிடும். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான இறால் மிளகு பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதம் ரசம் வச்சு இந்த இறால் மிளகு பிரட்டலை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய் ஃப்ரம் SaKarasaathamum Vadakarium.